ஆகமம் 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Exodus chapter 17. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்பு முதலாவது சந்தித்த ஒரு யுத்த களத்தை நாம் பார்க்கிறோம். We see the first battle which the children of Israel looked unto when they came out of Egypt. அடிமைத்தனத்திலே 400 வருடம் கடந்த ஒரு சந்ததி. The generation which was in the bondage for 400 years. யுத்த வீரர்களாக பயிற்சி எடுக்காத ஒரு சந்ததி. Those who did not take the practice of warriors. சீரழிந்து செங்கல் சுமந்ததான ஒரு சந்ததி. They who were carrying bricks and were living. அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்த ஒரு கூட்டம். They were caught under bondage and were struggling. விடுதலை காற்றை சுவாசிக்காத ஒரு கூட்டம். They who were not feeling the deliverance. தேவன் என்று ஒருவர் உண்டா என்ற கேள்வி கேட்ட ஒரு கூட்டம். They who asked the question whether God is. விடுதலையை அவர்கள் நம்ப முடியவில்லை. They could not understand believe that they are delivered. ஆனால் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். But according to his promise God brought them out. இப்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த பொழுது But when they came to a particular point, அமலேக்கு என்கிற ஒரு கூட்டம் தேவனுடைய ஜனத்தை எதிர்த்து நின்றார். a group called Amalek, they were resisting against the people of God. அவர்கள் இந்த ஜனத்தை எதிர்த்து நின்று விட்டார்கள். They came and fought against them. மோசேக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. Moses did not know what to do. யாருமே யுத்தம் செய்து பழகாதவர்கள். They were not used to fighting. ஆனா வேற வழி இல்ல. But no other go. இப்போ வாழ்க்கையில யுத்தத்துல கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. Now the whole life was brought under battle. என்ன செய்ய முடியும்? What should they do? இப்பொழுது போராடி தான் ஜெயித்தாக வேண்டும். Now they have to fight against them and overcome. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனுடைய ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள். And the children of God were pushed into such a situation. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உன்னுடைய வாழ்க்கை சுமூகமாக போய் கொண்டிருக்கலாம். திடீரென்று ஒரு பெரிய யுத்தகளத்தில் கொண்டு வந்து கர்த்தர் உன்னை நிறுத்துவார், இல்லாவிட்டால் சாத்தான் கொண்டு போய் உன்னை நிறுத்துவான். Dear brother, sister, your life will be going on very rapidly, but all of a sudden Satan will bring in a great battle in your life. இப்பொழுது யோசுவா யுத்தகளத்துக்கு போய் விட்டான். Now Joshua had gone to battle. ஜனங்கள் யுத்தகளத்துக்கு போய் விட்டார்கள். Now the people have gone to battle. மோசே, ஆரோன், ஊர் மூன்று பேரும் ஒரு மலையில ஏறி நின்று கொண்டார்கள். Moses, Aaron and Hur, they stood upon a mountain. யுத்தம் தொடங்கி போய் கொண்டிருக்கிறது. The battle was begun and was going on. மோசே பார்த்து கொண்டே இருந்தான். And Moses was looking on it. அவனுக்கு ஒரு ஏவுதல் கிடைத்தது. He got an urging. அவன் கையில ஒரு கோல் இருந்தது. He had a rod in his hand. அந்த கோலை வைத்துதான் அவன் எகிப்தை வாதித்தான். With that rod he just afflicted the Egypt. அந்த கோலை வைத்துதான் செங்கடலை பிளந்தான். With that rod he divided the Red Sea. அந்த தேவனுடைய கோல் அவன் கையில் இருந்தது. He had the rod of the Lord in his hand. அவன் யுத்தத்துக்கு அவர்களை அனுப்பிவிட்டு He sent them to battle. உடனடியாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? What did he do next? ஒரு மலை உச்சிக்கு ஏறி விட்டான். He got the top of a hill. அங்கே போய் தன் கையை தூக்கி அந்த கோலை பிடித்து தூக்கி விட்டான். He lifted up his hands with that rod. அவனுக்கு ஒரு பிராக்டீஸ் இருந்தது. He had a practice. அந்த எகிப்தை வாதிக்கும் பொழுது இந்த கோலை தான் நீட்டுவான். When he was afflicting that Egypt, he stretched the rod. நீர் நிலைகளுக்கு நேராக இந்த கோலை நீட்டினால் நீர்நிலைகள் இரத்தமாக மாறிவிடும். If he should spread his rod against the waters, then it will turn blood. வானத்துக்கு நேராக நீட்டினால் அங்கிருந்து பலவிதமான வாதைகள் இந்த பூமியை சந்திக்கும். If he should stretch towards the heavens, then plagues will afflict the earth. செங்கடலுக்கு நேராக அந்த கோலை நீட்டினால் செங்கடல் இரண்டாக பிளக்கும். If he stretched out his hand towards the Red Sea, it will divide two. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. He had such an experience. இது கைகளை உயர்த்துவதை காண்பிக்கிறது. This shows holding up of hands. என்ன செய்தான் தெரியுமா? What did he do? இவன் உடனடியாக அந்த கோலை பிடித்துக்கொண்டு யுத்தகளத்துக்கு நேராக தூக்கி நிப்பாட்டி விட்டான். He immediately held out his hand with that rod against the battle. யாத்திராகமம் 17:11 வாசிக்கலாம். Exodus 17:11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இந்த வெற்றி தோல்வி அதனுடைய அடிப்படை தத்துவ சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. This victory and the defeat and the aspect behind it is told here. தன் கையை மோசே ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். When Moses held up his hand, the Israel prevailed. தன் கையை அவன் தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். And when he let it down, Amalek prevailed. அப்ப யுத்தகளத்திலே யோசுவா சண்டை போட்டு வெட்டி குத்தி மோட்டி மோதி இரத்த கலரியாகி முன்னேறதுல காரியம் இல்லை. It is not a problem for Joshua to fight against the battle and to bloodshed and overcome them. அவன் போடுற சண்டையில அங்க வெற்றி தோல்வி அல்ல. மோசே கைகளை உயர்த்துவதிலும் மோசே தன்னுடைய கைகளை தாழ விடுவதிலும் தான் வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருந்தது. In his fighting he is not overcoming, but it is on the part of Moses that he is lifting up his hands or letting it down. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளிலே நீங்கள் பல பாதைகளிலே பல விதங்களிலே நீங்கள் போகலாம். பல சத்துருவின் வல்லமையை நீங்கள் எதிர்த்து நிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவு, திறமை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய செல்வாக்கு, உங்கள் பணம், இதை வைத்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. தேவ சந்நிதியிலே உன் கைகளை உயர்த்துகிறாயே, இதை வைத்துதான்
வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. Dear beloved, you might go across many paths in your life and many problems might afflict you and enemies might rise against you, but the victory depends upon you, not in your wealth or nor in your riches nor in your wisdom, but in the raising up of your hands in the presence of God. உன்னுடைய ஆவிக்குரிய யுத்தத்திலும் உன்னுடைய பூமிக்குரிய யுத்தத்திலும் உன்னுடைய ஞானமோ உன்னுடைய பணமோ உன்னுடைய புத்தியோ உன்னுடைய எந்தவிதமான திறமைகளும் உனக்கு உதவி செய்ய இயலாது. In your spiritual war or in your little war in this world, none of your wisdom, none of your riches, none of your wealth can help you. நீ முழங்காலை முடக்கி உன் கைகளை எவ்வளவு உயர்த்துகிறாயோ அவ்வளவு நீ ஜெயிப்பாய். எப்பொழுது உன்னுடைய முழங்காலை முடக்காமல் உன் கைகளை தாழ விடுகிறாயோ அப்பொழுது நீ மேற்கொள்ளப்படுவாய். Then the times that you are standing on your knees and lifting your hands towards God, then you will overcome. The days when you do not stand on your knees and when your hands are not lifted up, you will fail. எத்தனை மணி நேரம் கை உயர்த்துவது? How many of you will hold your hands? நம்ம எத்தனை பேர் எவ்வளவு நேரம் கை உயர்த்த முடியும்? How long can we lift up our hands? ஒரு மணி நேரம் நான் ரெண்டு கையை உயர்த்திருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். All those who say that I have lifted my hands for 1 hour, lift your hands. 1 hour நான் இருந்த சபையில போட்டி எல்லாம் வச்சிருக்கிறேன். I have kept competition in the churches that I have been. முழங்கால் போட்டி வைப்போம். Kneeling down. இல்லாவிட்டால் கைகளை உயர்த்துகிற போட்டி நான் வைப்போம். And the competition of lifting up our hands. பிரதர் டேவிட் ராஜ் அவர்கள் ஈரோட்ல இருக்கும் பொழுது ஒரு போட்டி வைத்தார். When brother David Raj was in Erode, he kept a competition like this. இரவு 10 மணில இருந்து காலையில 5 மணி வரை ஒரு ஜெபம். From 10 night until morning 5 there's a prayer. 7 மணி நேரம் ஜெபம். 7 hours of prayer. இந்த 7 மணி நேரம் முழங்கால் நின்னா நான் உங்களுக்கு பிரைஸ் கொடுப்பேன்னு சொன்னார். If you should stand for 7 hours, then I will give you a prize. ஆனா ஜனங்க அவ்வளவு பேர் நின்னாங்க. கடைசில 14 பேர் ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க. All the people stood like that and 14 of them were victorious. 7 மணி நேரம் முழங்கால்ல நிப்பாரு. Standing on knees for 7 hours. யாராவது நின்னுஇருக்கீங்களா? இங்கேயே ஒரு கோரசுக்குள்ள நீங்க உட்கார்ந்துறீங்க, அடுத்த கோரசுக்குள்ள எந்திரிச்சு பாத்ரூம் போயிடுறான், அடுத்த கோரசுக்குள்ள வந்து உள்ள உட்கார்றான். இப்படி இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஜெயிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. Here itself, if you are sitting down for one chorus and standing on knees for one chorus and nextly getting up and going out, then how will you overcome in your life? நான் முழங்கால் ஜெபம் வைத்தேன் 3 மணி நேரம். I have kept kneeling down prayer for 3 hours. அதுல ஒரு 40-50 பேர் ஜெயிச்சிட்டாங்க. And around 40 or 50 of them overcame. ஒரு சிலர் 2.25 மணி நேரம்லாம் நின்னுட்டு எப்படி விழுந்தனே தெரியல, சுயநினைவே அத்து போய் கீழ விழுந்துட்டாங்க. Some of them stood for 2 hours and 45 minutes and after that they even fainted. அவங்களுக்கு எல்லாம் வசனம் அது இதுன்னு போட்டியில பிரைஸ் கொடுத்தோம். We used to give them prize for verses and other உங்களுக்கு எத்தனை competitions. பேர் கைகளை மணிக்கணக்காக உயர்த்த முடியும்? How many of you can lift your hands for us together? ஒரு 5 நிமிஷம் உயர்த்தி பாருங்க. Lift up your hands for 5 minutes. 10 நிமிஷம் உயர்த்தி பாருங்க. Just for 10 minutes. இன்னைக்கு வீட்ல போய் உயர்த்தி பாருங்க. அதுலதான் வெற்றி தோல்வியே இருக்கு. You go and lift your hands and see in that lies your victory or failing. ஒரு கால் மணி நேரம் உயர்த்தி பாருங்க. Lift your hands for 15 minutes. 20 நிமிஷம் உயர்த்தி பாருங்க. Just for 20 minutes. half an hour உயர்த்தி பாருங்க. And for half an hour. 1 hour உயர்த்தி பாருங்க. And lift for 1 hour. மோசே மணிக்கணக்கா உயர்த்தினான். Moses lifted his hands for hours together. தன் ஜனம் ஜெயிக்க வேண்டும். That his people might be நீ victorious. ஜெயிக்கணும்னு நினைச்சா கர்த்தருடைய சமூகத்திலே கைகளை உயர்த்து. உனக்காக எத்தனையோ மணி நேரங்கள் சிலுவையிலே அவர் கைகள் உயர்த்தப்பட்டிருந்தது. If you should be victorious, you lift your hands in the presence of God. He has lifted up his hands on the cross for us together for you. கைகளை உயர்த்துதல் என்பது ஒரு பெரிய சத்தியம். Lifting up of hands is a great truth. கைகளை உயர்த்தினவன் தோற்று போனதே கிடையாது. He who has lifted up his hands had never failed. 1 தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறது 2:8 புருஷர்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் தங்கள் கைகளை பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். In 1 Timothy 2:8 we see that the brethren whenever they pray they should lift up their holy hands and pray. 77ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? In 77th Psalm what does the psalmist say? என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. My hands were stretched out without feint. 77:2 இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. In 77:2 he says that at night my hands were not faint. ஆண்டவரும் கூட தம்முடைய ஜனத்துக்காக தன்னுடைய கைகளை உயர்த்துகிறார். Even the Lord lifted up his hands for his people. நான் என் கையை உனக்காக உயர்த்துகிறேன். I have lifted up my hands for you. ஆண்டவரும் கூட உயர்த்துகிற தேவன்தான். Even the Lord is the one who is lifting up. தன்னுடைய ஜனங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதிலே அவரும் மிகவும் கவனமாகவே இருக்கிறார். He is also very careful that his people might be victorious. ஆண்டவரும் கூட இந்த காரியத்திலே ரொம்ப கவனமாகவே இருக்கிறார். Even the Lord is very careful in this matter. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த கைகளை உயர்த்துகிற சத்தியத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்? Dear beloved, how many of you have understood this portion of lifting up of hands? நீ உன்னுடைய கைகளை உயர்த்தினால் உன்னுடைய குடும்பம் ஜெயிக்கும். உன்னுடைய ஜெபத்திலே நீ கைகளை உயர்த்தி நீ பழக வேண்டும். If you should lift up your hands, then your family will overcome. You should practice lifting your hands in prayer. மோசே தன்னுடைய கைகளை தாழ விட்டான். Moses became faint in his hands. வயசான மனுஷன் ஒரு கோலை வச்சிட்டு எவ்வளவு நேரம் நிப்பான் யோசிச்சு பாருங்க. He was an aged person with that rod. How can he stand?
நான் ஒரு faith homeல ஊழியம் செய்த பொழுது I was ministering in a faith home, ஒரு சகோதரி மிகவும் வியாதிப்பட்டார்கள். and one sister was very sick, ஒரு விசுவாசி சகோதரி, a believer sister. ரொம்ப சீரியஸ், She became very serious. ரொம்ப சின்ன வயது. She was very young, உடனே என்னை கூப்பிட்டாங்க. and they called me. நான் தூக்கத்திலே எழும்பி போனேன். In my sleep I went. நேரா போய் அங்க கொஞ்ச நேரம் ஜெபித்தேன். I went there straight and prayed for some time. ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன். And I said a word and came. கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா இருந்தது போல இருந்தது. After for some time she was calm. நான் திரும்ப வீட்டுக்கு வந்து faith home வந்துவிட்டேன். And I came back to the faith home. ஒரு 1/4 மணி நேரம் தூங்கி இருப்பேன். திருப்பி வந்து சொன்னாங்க ரொம்ப சீரியஸ்னு சொன்னாங்க. After 15 minutes they came and said that she is too serious. நான் திரும்பவும் போய் கொஞ்ச நேரம் ஜெபித்தேன். Again I went and prayed for her. கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னாங்க. And they said she was okay. திரும்ப நான் வந்துவிட்டேன். Then I came back. திரும்ப வந்து சொன்னாங்க இப்போ போயிடும் போல தெரியுதுன்னு சொன்னாங்க. Immediately they said that she's increased. அப்பதான் நான் ஒரு சீரியஸ்னஸ் உணர்ந்தேன். Then I understood the seriousness of the matter. அந்த நைட் 2 மணிக்கு நான் போய் நின்றேன். That night 2 o'clock I went and stood. ஆவியானவர் என்னோடு பேசினார். The Holy Spirit spoke to me. அந்த மரணத்திலிருந்து ஜெயிக்கணும்னா நீ உன் கைகளை உயர்த்துன்னு சொல்லி. If she has to overcome this death, you lift up your hands. அந்த சிஸ்டர் அப்படியே ஃபைனல் அப்படியே இந்த கால்ரால பாதிக்கப்பட்டு போயிட்டே இருக்கு. That sister was caught up with cholera and was going ரொம்ப on. மோசமான நிலவரத்துக்கு போய் கொண்டே இருந்தா. She was going from a worse state. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தினோம். All of us together lifted up our hands. 25 நிமிடம் என் கையெல்லாம் ஒடிஞ்சு போன மாதிரி ஆச்சு. For 25 minutes, I felt that my hands were broken. கையிலே ஒரு கையை மாத்துறது அந்த ஸ்கீம்லாம் கிடையாது. ஒரே இது ஸ்ட்ரக்சர் அப்படியே நிக்கும். Hands were lifted up at the same time together. ஒரே வாரி அந்த குடும்பம் எல்லாம் அழுது கையை உயர்த்தி அப்படியே நின்னோம். I just stretched all the family members and we stood up with the hands were lifted up. 25 நிமிஷத்துல நான் கேட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். At the 25th moment I asked her how was she. சுகமாய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்கனா. She is well and she is sleeping. இத நான் முதல்லயே செஞ்சிருந்தேனா எனக்கு தொல்லை இல்லாம இருந்திருக்கும். Had I done this before it wouldn't have a problem to me. அவர் உச்சகட்டத்துக்கு வந்த பிறகு நான் அதை அப்ளை பண்ணி பார்த்தேன். When it came to the peak I applied this. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நீ கண்ணை மூடி முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிடு உன்னை அந்த விஷயத்துல ஜெயித்து விடுவாய். Whatever problem it might be, you kneel down, you close your eyes, lift up your hands and you will overcome. ஒன்று நீ தேவனுடைய சன்னிதானத்திலே உன்னை சரண்டர் பண்ணுவதை காண்பிக்கிறது. It shows you surrendering you in the presence of the Lord. இரண்டாவது எல்லா புகழும் அவருக்கே என்று நீ உன்னை சமர்ப்பிப்பதை காண்பிக்கிறது. And secondly it shows that you are giving all the glory to him. அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய கை உயர்த்துவதில் தான் உன் குடும்பத்தின் வெற்றி இருக்கிறது. Dear child of God, and your victory of your family lies in your raising up of hands. அருமையான சகோதர சகோதரிகள் தாய் தகப்பன்மார் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் கைகளை ஏறெடுங்கள். Dear beloved sister, brother and parents, you lift up your hands for your children. புலம்பல்ல நான் பார்க்கும் பொழுது In we read in Lamentations, உன் கைகளை அவரிடத்துக்கு உன் பிள்ளைகளுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. You lift up your hands for your children. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. Lamentations 2:19 last portion it உன் says. குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. For your children's life you lift up your hands for நீ him. எவ்வளவாக தேவனுடைய கரத்திலே தேவனை நோக்கி உன்னுடைய கரத்தை கரம் உயர்த்தி ஜெபிப்பது ஒரு கிறிஸ்துவனுடைய அழகு. Lifting up your hands and praying towards God is a beauty of a Christian. உங்கள் எத்தனை பேர் இதை பயிற்சித்திருக்கிறீர்கள்? How many of you have practiced this? கடந்த கால யுத்தங்களிலே சத்துரு உங்களை மேற்கொண்டு விட்டானா? In the last battles has the enemy overcome you? இனிமேல் உள்ள வாழ்க்கையிலே யுத்தங்களிலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமா? In the future battles should you overcome? ஜெயிக்கணும்னு நீ விருப்பப்பட்டினா நீ இரவு நேரத்திலே தளராமல் உன் கைகளை விரித்து அந்த பாரத்தை அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. If you decide to be victorious, you could lift up your hands in the night time and give it into the hands of the Lord. உன் கை தளர விட கூடாது. You should not let your hands faint. உன் கையை நீ விட்டு விடவே கூடாது. You should not let down your hands. நீ தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீ கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். You should cry in the presence of the Lord. மணிக்கணக்காக கர்த்தர் உனக்காக கிரியை செய்தார். For hours together the Lord had worked for you. உன் கை தளரக்கூடிய காலங்கள் இது அல்ல. This is not the time that your hand should faint. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? செப்பனியா 3:16 பார்க்கும் பொழுது Zephaniah 3:16. சீயோனை பார்த்து உன் கைகளை நீ தளர விடாதே என்று சொல்லப்படும். Unto Zion he says that you should not faint your hands. ஒரு ஊழியக்காரன் சொல்றான் தன்னுடைய கையை தளரவே விடக்கூடாது. சபை ஜெயிக்கணும்னு சொன்னா அவன் 2 கையை உயர்த்தி எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். If the servant of God should pray, if he lifts up his hand and praise God, he should not let his hands to be slack. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் மேற்கொள்ளும்படியாகவே அழைத்திருக்கிறார். The Lord has called the child of God that he should overcome. நீ சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள வேண்டும். You should overcome all powers. அதுக்காகவே கர்த்தர் உன்னை யுத்தகளத்திலே கொண்டு வருகிறார். For that purpose he is bringing you into the battlefield. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். The spirit will fight against and the flesh against the spirit, and it's determined. இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நடந்த யுத்தம் என்ன யுத்தம் தெரியுமா? Exodus 17 chapter, the battle which was conducted, what was it? இந்த இடத்தில் தான் தேவன் தன்னை யெகோவா நிசி என்று வெளிப்படுத்தினார். It is here that the Lord proved that he is Jehovah Nissi. ஒரு பக்கத்திலே அமலேக்கிற்கும் இஸ்ரவேலுக்கும் நடந்த ஒரு யுத்தம். On one hand it's the battle between the Amalekites and the Israelites. ஆனால் இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது But on the other hand, யாத்திராகமம் 17:16
16 பார்க்கும் பொழுது Exodus 17:16 when we read, அது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம். this is the battle against the throne of God. வாசியுங்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். அவனுடைய யுத்தம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம். It is the battle against the throne of the Lord. இந்த உலகத்திலே ஒவ்வொரு காரியத்திலும் அவன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் எப்படியாயினும் உன்னை சிங்காசனத்துக்கு போக விடாம தடுக்க முடியாகவே. He is victorious over you in this world that he might hinder you from going to the throne. அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் உன் கைகளை நீ ஏறெடு. They shall fight against you but not prevail. If you have to prevail, then you lift up your hands. ஜெயிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? How many of you decide to be இன்னையில victorious? இருந்து நீங்க கைகளை உயர்த்துவீங்களா? From today, will you lift up your hands? டெய்லி நைட்ல எவ்வளவு நேரம் கை உயர்த்துவீங்க? How long will you lift your hands at night? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. ஒரு பிள்ளை +2 எழுதுனா, One girl wrote +2 அவங்க அம்மாவுக்கு அவளை எப்படியாவது மெடிக்கல்ல சேர்க்கணும்னு ஆசை. and her mother decided to join her in medical. நல்ல ஆசை. Well, it was a good desire. ஆனா பிள்ளை இப்ப மார்க் எடுக்கணுமே. But the child has to get that marks. என்ன பண்றது? What should she do? அவங்க 1 மணி நேரம் கை வைத்தினாங்க. And she lifted up her hands for 1 hour. கர்த்தர் ஜெயிக்க வச்சாரு, மெடிக்கல் கிடைச்சது, படிச்சு வேலைக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். The Lord helped her. She has done உலக medical பிரகாரமான marks. காரியமோ ஊழிய பிரகாரமான காரியமோ விசுவாச காரியமோ உன்னுடைய கைகளை நீ தேவனுடைய சமூகத்துல ஏறெடுத்து ஜெபித்து பழகு. Whether it is worldly matters or your spiritual matters, you lift your hands and you start praying. முழு மனக்குலத்தை மீட்கும்படியாக சிலுவையிலே தன் கைகளை அவர் ஏறெடுத்து அடிக்கப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். Jesus lifted up his hands on the cross that he might save the whole mankind. உன்னுடைய தேவனை நீ யெகோவா நிசி என்று சொல்ல வேண்டுமானால் உன் கைகள் உயர்ந்தால் உன்னை எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. If you should call your God as Jehovah Nissi, if your hand is lifted up, no power can prevail. நமக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். We have a doctor. அவர் அக்குபஞ்சர்ல ஸ்பெஷலிஸ்ட். And அவர் அக்குபஞ்சர் மெடிசின்ல ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர். he is a specialist in acupuncture. ரொம்ப ஃபேமஸான ஒரு விசுவாசி அவர். He is a famous believer. நல்ல விசுவாசி. அவர் அக்குபஞ்சர்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். He is specialized in acupuncture. அவர்ட்ட ஒரு டாக்டர் இவர்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு டாக்டர் வந்தாரு. And the doctor came for a treatment unto him. அவரை கூட்டி வந்தது அந்த டாக்டருடைய மக. அவ ஒரு டாக்டர், அவ தான் கூட்டி வந்தது. His daughter who was a doctor, she brought him to him. அந்த அக்குபஞ்சர்ல அந்த பின்ஸ் அந்த ஹூக்கெல்லாம் குத்துவாங்க, ஒவ்வொரு பின் குத்துவாங்க. They will plug in pins in that acupuncture. அதுபோல இந்த நம்முடைய விசுவாசி அவருக்கு அந்த அக்குபஞ்சர் மெடிசினை அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். Even so, our believer started the treatment of acupuncture with him. என்னத்தை குத்துனாரோ தெரியல, திடீர்னு அந்த ஆளு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டார். He did not know what he plugged in. He went to the final stage. திடீர்னு பார்த்தா ஆள் கொலாப்ஸ். All of a sudden he is collapsing. ஏதோ ஒரு ட்ரீட்மென்ட்க்கு வந்தாரு, இவர் குத்துனாரு, கடைசில அவரு கொலாப்ஸ்க்கு போயிட்டார். He came for some treatment but suddenly he went into collapse. அந்த மகா ஒரு டாக்டர், அது அங்க நின்னு அப்படியே துடிச்சிருச்சு. The mother, his daughter was a doctor and she was struggling there. அப்பாவை காப்பாத்த முடியல. And he could not save her சுத்தி father. நிக்கிறது எல்லாமே டாக்டர், ஆனா எல்லாமே இப்ப கொலாப்ஸ் ஆயிட்டே இருக்கு. All are doctors but it's all collapsing. அது என்ன பண்ணிருச்சு? What happened? ஐயோ அப்பா செத்து போயிருவார் போட்டுக்கு ஏதோ ஆயிரும் சொல்லிட்டு அது உள்ள ஹாஸ்பிடலுக்குள்ள ஓடி வேற ஒரு டாக்டரை கூப்பிடுறதுக்கு ஓடி போயிடுச்சு. She ran into the hospital to invite another doctor that her father was dying. இவருக்கு ஒண்ணுமே ஓடல. He could not think of anything. அப்ப இன்னொரு டாக்டர் காப்பாத்தி இதாச்சுன்னா அப்ப நான் என்னோட இந்த தொழில என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இவர் ஓடி போய் அடுத்த ரூம்ல கம்பார்ட்மெண்ட்ல போய் முழங்கால் போட்டார். He was thinking, if another doctor should come and save him, what will happen to my business? Then he went to the next door and he started on a stand on knees. போய் முழங்கால் போட்டு கையை வைத்து, சுவாமி இந்த விஷயத்துல என்னை கைவிட கூடாது. He knelt down, lifted up his hands and said, God, you should not forsake me. என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது. I do not know what you will do. என் ட்ரீட்மெண்ட், என் அறிவு, என் புத்தி ஒண்ணும் வேலை செய்யல. None of my treatment nor my knowledge did work. இப்ப ஏதாவது இவருக்கு ஆச்சு, இதோட நான் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். If anything should happen now, I should lock off everything. முழங்கால போட்டு ஒரு நிமிஷம் கை வைத்து அழுது கையை வைத்து அப்படியே நின்னார். He just stood on his knees and he with his hands lifted up on his tears. ஒரு இளைப்பாறுதல் தொட்டது. He got a rest. எழும்பி உள்ள வந்தார். And he got up and came. அதுக்குள்ள அவ போய் வேற டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இழுத்து ஓடி வந்தா. Within that she called the other specialists and came. அவங்க வர்றதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னால இவர் உள்ள போனார். Even before 1 second they could come, he went in. டாக்டர் நார்மலுக்கு வந்துட்டார். The doctor came back to the normal. கொலாப்ஸ் ஆன ஆளு இப்ப நார்மலுக்கு வந்துட்டார். One who was collapsed came back to normal. ஒரு செகண்ட்ல அந்த கை உயர்த்துதல் ஒரு மனிதனுடைய ஜீவனை மீட்டு கொடுத்தது. The lifting up of his hands redeemed a man's life. அவருடைய தொழிலையும் மீட்டு கொடுத்தது. His business also was redeemed. நீங்க சூழ்நிலைகள் மத்தியில கை வைத்துவீங்களா? In the midst of situations, I lifting up your hands. இந்த கூட்டத்துல எல்லா சகோதரிகள், எல்லா சகோதரர்கள், தாய் தகப்பன்மாரெல்லாம் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. டெய்லி நைட் 1/4 மணி நேரம் நான் கை வைத்துவேன்னு சொல்லுங்க. This meeting, or every brother, every sister, you should make a determination that you will lift up your hands for 15 minutes every day.